அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 96 முதல் 100 வரை. அவர்கள் மற்ற மனிதர்களை விட, இணை வைக்கும் முர்ஷிக்குகளை விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான். யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாவிற்கும் விரோதியாவான் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக அவர்தாம் அல்லாவின் கட்டளைக்கு இணங்கி இதயத்தில் குரானை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நல் வழியாகவும் இருக்கிறது. எவன் அல்லாவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனாக இருக்கின்றானோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறான். நபியே, நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை மீது இறக்கி வைத்திருக்கிறோம். பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்கள் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்துவிடவில்லையா? ஆகவே அவர்களில் பெரும்பாலானோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள்.